மற்றது வடக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வடக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. வடக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பொதுவாக நாங்கள் பொதுமக்களுக்கு பலனுள்ள பயனுள்ள பல விடயங்கள் குறித்து பேசுவது வழக்கம். அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் பேசப் போகின்றோம். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டம். இது பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை மேம்படுத்துவதற்காக அல்லது வறிய மக்களை அதிலிருந்து மீட்பதற்காக 2023ஆம் ஆண்டு இதே போன்ற ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நலன்புரி திட்டமாக இருக்கின்றது, மேம்பாட்டு திட்டமாக இருக்கின்றது. இது அஸ்விஸ்ம என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கொடுப்பனவு திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது கடந்த அரசாங்கத்தினாலும். புதிய அரசாங்கமும் அந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது. நேற்று முன்தினம் இப்பொழுது அந்த இரண்டாவது விண்ணப்ப கோரலின் போது தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகள் அல்லது தெரிவு செய்யப்பட்ட பயனர்கள் தொடர்பான விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான பட்டியலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பட்டியலில் உள்ளடக்கப்படாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் பல சிக்கல்கள், கேள்விகளும் சமூக மத்தியில் இருக்கின்றது. அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வாக இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தெளிவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். அந்த வகையில் நிதி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் திரு SU சந்திரகுமாரன் அவர்கள் கலைகம் வந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் ராஜா. சார், முக்கியமான ஒரு விடயம், நலன்புரி நன்மைகள் சபை என்பது நலன்புரி நலிந்த மக்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்காக, குறிப்பாக கொரோனா காலத்தில் பலர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டார்கள். அந்த சிரமத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இப்பொழுது அந்த திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை நம்பி பலர் இருக்கின்றார்கள், பலர் நன்மை அடைந்திருக்கின்றார்கள், அரசாங்கத்திற்கும் நன்றி கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது அண்மைய இற்றைப்படுத்தப்பட்ட தகவலின்படி 2ஆம் கட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு பயனர்களுடைய பெயர் விபரங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த வெளியிடப்பட்டுள்ள பெயர் பட்டியல் எங்கே பார்க்கலாம்? தான் விண்ணப்பித்திருந்தால் தன் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எங்கே பார்க்கலாம்? ஏதேனும் ஆட்சேபனைகள், முறைப்பாடுகள் இருந்தால் தன்னுடைய பெயர் உள்ளடக்கப்படவில்லை என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்களை எவ்வாறு வெளிப்படுத்துவது? நன்றி ராஜா. முக்கியமான விடயம் நீங்கள் கூறியது போல உங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபையினாலே 2வது கட்டமாக விண்ணப்பங்கள் 2024ஆம் ஆண்டிலே அழைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவர்களுடைய தெரிவு தாமதமாக இருந்ததை நாங்கள் தவிர்க்க முடியாதிருந்தது. எவ்வாறாயினும் கடந்த 2ஆம் தேதி முதல் 2வது கட்டத்திலே விண்ணப்பித்த 8,15,000 குடும்பங்களிலிருந்து 2,99,532 குடும்பங்கள் இந்த நன்மைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தெரிவு செய்யப்பட்டுள்ள குடும்பங்களிலே 3 வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று மிகவும் வறுமையானவர்கள், அடுத்ததாக வறுமையானவர்கள், அடுத்ததாக பாதிப்புக்குள்ளானவர்கள். இந்த 3 வகையானவர்களை வகைப்படுத்திய பட்டியல் இப்பொழுது பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள பட்டியலை பார்ப்பதற்கு அவர்கள் தங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு நேரடியாக சென்று பார்க்க முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் தங்களுடைய கிராம அலுவலர் பிரிவிலே சென்று பார்வையிட முடியும். அதனை விட அவர்களாகவே எங்களுடைய இணையதளத்திலே பார்வையிட முடியும். அதாவது எங்களுடைய இணையதள முகவரி என்பது www.wbb.gov.lk. இப்பொழுது நாங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஊடாக கூட அந்த இணையதளத்தில் எவ்வாறு பார்வையிடுவது பட்டியல் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே வேளையிலே அந்த தெரிவு செய்யப்பட வேண்டிய 8,15,000 பேரிலே இப்போ முதலாவதாக இந்த 2வது கட்டத்தின் முதலாவது பிரிவாக 7,15,000 பேருடைய விண்ணப்பங்கள்லாம் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. அவை மேலும் இன்னும் ஒரு 1,00,000க்குரிய விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருக்கின்றது. அந்த பரிசீலனையில் இருப்பவருடைய விண்ணப்பங்களை இந்த ஜூலை மாதத்துக்கு முன்னதாக நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். அதையும் அவர்கள் பார்வையிட முடியும். எங்களுடைய தொலைக்காட்சியினூடாக நான் அதை காட்டுவதற்கும் விருப்பமாக இருக்கின்றேன். எவ்வாறு அதை பார்வையிட முடியும் என்று விருப்பமாக இருந்தால் நாங்கள் இப்பொழுது அதனை இணையதளத்திலே அவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக அந்த செயல்முறை விளக்கத்துடன் நாங்கள் அதனை தர காத்திருக்கின்றோம். இப்பொழுது அதனை நீங்கள் பார்வையிடக்கூடிய இருக்கும். முதலாவதாக நீங்கள் உங்களுடைய இணையதளத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் நான் கூறியது போல, அதாவது www.wbb welfare benefit board.gov.lk அந்த முகவரி கூடாக சென்ற முகப்பைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இதில் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கின்ற இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய இதிலே இடது பக்கத்தில் இருக்கிறது அஸ்விஸ்ம 2 தகுதியான நபர்களின் பட்டியல். அடுத்ததாக இருக்கிறது அஸ்விஸ்ம விண்ணப்பதாரர்களின் எண்ணீட்டு தகவல்கள், பழையது 2022. அடுத்ததாக இருக்கிறது முக்கியமான தகவல் முறையீடு சமர்ப்பித்தல், ஆட்சேபனைகள் மற்றும் முறையீடுகள் 2025.
ஆகவே இந்த 2 விடயத்திலே இப்பொழுது நாங்கள் ஒருவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வழங்கியிருந்து தன்னுடைய விண்ணப்பத்துக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர் கிராம அலுவலர் பிரிவுக்கும் செல்ல தேவையில்லை, பிரதேச செயலகத்துக்கும் செல்ல தேவையில்லை. அவருடைய ஸ்மார்ட் போன் இப்போ எல்லோரிடமும் அநேகமாக இருக்கிறது, அல்ல அவர்களுடைய பக்கத்து வீட்டிலையோ அல்ல எங்கேயும் அவர் பார்க்கக்கூடிய இருக்கும் அவருடைய HH நம்பர் ஊடாக. ஆனால் இந்த முறை நாங்கள் சகலருடைய பட்டியலையும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிட்டிருக்கிறோம். அந்த வெளியிருக்கின்ற பட்டியலை நாங்கள் பார்ப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது இந்த அஸ்வசும பட்டியலை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது அதில் ஒரு எரர் காட்டப்படுகிறது. அது கூடுதலானவர்கள் இதில் ஒரே நேரத்திலே வருகின்ற பொழுது இவ்வாறாக வரும். அது குறிப்பிட்ட நேரத்திலே மீண்டும் சரிவரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தமா இருந்தால் அந்த பட்டியல் என்பது 3 வகையாக காட்டப்படுகின்றது. அதாவது ஒன்று தெரிவு செய்யப்பட்டவர்கள். அந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் வறுமைக்குரியவர்களா அல்லது மிக வறுமைக்குரியவர்களா பாதிப்புக்குள்ளானவர்களா என்பது பிரிவாக காட்டப்படுகிறது. அடுத்ததாக தெரிவு செய்யப்படாதவர்கள், தெரிவு செய்யப்படவில்லை என்ற விவரம் காட்டப்படும். 3ஆவதாக இருக்கும் அப்ளிகேஷன் இஸ் ப்ரோசஸிங். அதான் நான் கூறியது போல 8,15,000 7,15,000 தான் இப்பொழுது முழுமையாக தரவுகள் சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. இந்த மீதமாக 1,00,000 இருப்பவர்களுடைய அப்ளிகேஷனின் ப்ரோசஸிங் என்றால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் எதிர்காலத்திலே 1 மாதத்துக்குள்ளே தீர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய தகவல்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று, அவ்வாறு தெரிவு செய்யப்படவில்லை என்றால் தெரிவு செய்யப்படவில்லை என்ற 2 விடயங்களும் அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் தாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை பல முறைகளில் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக நேரடியாக அவர்களே இந்த இணையதளத்தில் சென்று பார்வையிடலாம், அல்லது பிரதேச செயலகங்களிலே நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது, அல்லது கிராம அலுவலர் பிரிவுகளிலே போடப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த முன்பு நாங்கள் கூறியது போல அந்த HH நம்பர், ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் என்பது முக்கியமாக இருந்தது. இம்முறை அது தேவையில்லை. எல்லோருடைய பட்டியலும் அவர்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் இலக்கம், அவர்களுடைய பெயர், அவர்களுடைய விலாசம், அவர்கள் என்ன நிலைக்கு தகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், தெரிவு செய்யப்படவில்லையா என்ற விவரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு இன்னொரு விதமான விடயம் நீங்கள் கூறியது போல வரும். ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார். அவர் மிக வறுமையானவராக இருந்தால், அவர் மிக வறுமைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அவருக்கு நாங்கள் ஜூலை மாதத்திலே அவற்றை கொடுப்பன வழங்க இருக்கிறோம். ஆனாலும் அந்த தெரிவு செய்யப்பட்டவருடைய தெரிவு பற்றி 2 வகையான விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவரே மேன்முறையீடு செய்யலாம். அதாவது தெரிவு செய்யப்படுவதென்றால் மிக வறுமையானவர் மேன்முறையீடு செய்வதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் வறுமையாக இருக்கிறவர் ஒரு யோசிக்கலாம், நான் மிக வறுமையானவராக இருக்க வேண்டியவர் ஏன் என்னை வறுமையான அவர் சொல்கிறார், நாங்கள் அவர் அப்பீல் மேன்முறையீடு செய்யலாம். இன்னொரு வகை இருக்கிறது, தெரிவு செய்யப்பட்ட பட்டியோர் இப்பொழுது எல்லோருமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறதால தங்களோட பகுதியில் இருக்கிற ஒரு வறுமையற்றவர், வறுமையானவருக்குரிய இந்த நிவாரணத்தை பெறுவதற்கு தகுதி என்று பட்டியல் இருந்தால் மக்கள் முறைப்பாடு செய்யலாம், ஆட்சேபனைகள் செய்யலாம். அவை அந்த ஆட்சேபனைகள் செய்வதற்கு அவருடைய ஹவுஸ் ஹோல்ட் இலக்கம் முக்கியமானது. ஆனால் அந்த ஹவுஸ் ஹோல்ட் இலக்கத்தை பார்க்க, உதாரணமாக ஒரு கிராமத்தில் இருப்பவருடைய குடும்ப அந்த அவருடைய தலைவற்ற பெயர் விலாசம் இருக்கின்ற பொழுது அவருக்கு உடனடியாக அடையாளங்கள். ஆனால் எங்களுடைய முறைப்பாடு செய்வதற்கு அவருடைய பெயருக்கு முன்னாலே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் இலக்கம் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஒரு விசேட இலக்கம். அந்த இலக்கத்தின் ஊடாக எவராவது பெயர் குறிப்பிடாமலும் எங்களுக்கு ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். அவை நாங்கள் கடந்த முறை ஒப்பிடுகின்ற பொழுது இம்முறை நாங்கள் அதை விசேடமாக பல முன்னேற்றகரமான, அதாவது மிக ஒரு வெளிப்படைத்தன்மையான விடயங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். இது மக்களுக்கு பயனுடைய தகவலாக இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே சில தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக சில குறைபாடுகள் ஏற்படலாம், அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு இருந்தால் நாங்கள் இந்த மேன்முறையீடு அல்லது இதனுடைய ஆட்சேபனைகளை இதே ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையும் திறந்து வைத்திருப்போம். 16ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலம் எல்லோரும் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆன்லைன் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தங்களுடைய எழுத்து மூலமான விண்ணப்பத்தை, இந்த விண்ணப்ப படிவம் எங்களுடைய இணையதளத்திலே கொடுக்கப்பட்டிருக்க, அதை பற்றி விரிவாக காட்டுகிறேன். அவர்கள் அதை கையால் நிரப்பி தங்களுடைய பிரதேச செயலத்தில் கொடுக்கலாம். அவ்வாறாக கைவழி மூலம் கொடுப்பவருடைய விண்ணப்பங்களை 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பிரதேச செயலகங்கள் அதை உள்ளீடு செய்வார்கள். அது 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகள் கவனிக்கப்பட்டு 20ஆம் தேதி தான் இறுதிப்பட்டியல் தெரிவு செய்யப்படும். ஆட்சேபனையும் பெறவில்லை, மேன்முறையீடும் பெறவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுப்பனவு நாங்கள் 25ஆம் தேதிக்கு முன்னதாக முதலாவதாக வெளியிட இருக்கிறோம், வழங்க இருக்கிறோம்.
அவ்வாறு மேன்முறையீடு அல்லது அவருடைய ஆட்சேபனை இருந்தால் அவர்களுடைய கொடுப்பனவுகள் ஜூலை மாதத்தில் கிடையாது. அவர்களுடைய விண்ணப்பங்கள் திரும்ப எல்லாம் பிரதேச செயலக மட்டத்திலே சரிபார்க்கப்பட்டு அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பின்னர் தான் அவர்கள் தகுதி பெற்றால் ஆவணி மாதத்திலே இந்த ஜூலை மாதத்திலிருந்து கொடுப்பனவு வழங்கப்படும். இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது ஜூன் மாதமாக இருக்கிறபடியால் ஜூன் மாத கொடுப்பனவிலிருந்து அவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே நாங்கள் அதுதான் சுருக்கமாக சொல்வது. ஒன்று, உங்களுடைய பட்டியலை பாருங்கள். உங்களுக்கு அதில் திருப்தி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆறாவது உங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் தாமதம் ஏற்படுகிறது. ஆட்சேபனையை சரிபார்க்க வேண்டும். அதன் பின்பு தான் கொடுப்பனுடைய எந்தவித ஆட்சேபனையும் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் ஒரு மிக வறுமையானவரோ பாதிக்கப்பட்ட குழுவில் இருக்கிறீர்களோ உங்களுக்கூட கொடுப்பனவுக்குரிய வங்கி கணக்குகளை ஆரம்பிக்கிற நடவடிக்கைகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அவர்களுக்கு 16ஆம் தேதிக்கு பின்னர் பிரதேச செயலகங்களுக்கு சென்று உங்களுடைய வங்கி கணக்கை ஆரம்பிக்க. ஏண்டா உங்களை பற்றின முறையீடு இருந்தால் வங்கி கணக்கு திறப்பது அவசரம் இல்லைத்தானே. அவர்களுக்கு நாங்கள் அது பற்றிய அறிவித்தல்களை இவ்வாறாக தொலைக்காட்சிகள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக நேற்றைய தினகரன் பத்திரிகையிலே நாங்கள் இது சம்பந்தமான விளம்பரங்களை போட்டிருக்கிறோம். அவர்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கு. உண்மையில் தெளிவான பல விடயங்கள். இப்பொழுது உங்களுக்கும் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள், ஐயப்பாடுகள், இந்த அஸ்வஸ்ம பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது, அது தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக இப்பொழுது கலையகம் வந்திருக்கின்றார், திட்ட பணிப்பாளர் வந்திருக்கின்றார், ஆகவே பிரதி திட்ட பணிப்பாளர் வந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அழைக்கலாம் 0112 50 53 16 0112 50 53 16 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுடைய பிரச்சனையை சுருக்கமாக தெளிவாக நீங்கள் கேட்டால் அதற்கான பதில்களை நேரடியாக உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் சார், இப்பொழுது இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது, ஆட்சேபனை செய்வது அல்லது முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனது பெயர், உதாரணத்துக்கு எனது பெயர் பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆட்சேபனை அல்லது மேன்முறையீடின் காரணமாக என்னுடைய பெயர் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக பாதிக்கப்பட்ட நான் எவ்வாறு இதில் தொடர்பு கொள்ள வேண்டுமா அல்லது? உண்மையிலே நீங்கள் கேட்டது போல இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய இணையதளத்திலே நாங்கள் எங்களுடைய முன்பு பார்த்து அதே முகப்பு பக்கத்திலே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நலன்புரி நன்மைகளுடைய இணையதளத்திலே ஏற்கனவே நான் உங்களுக்கு பட்டியல் தொடர்பாக காட்டியிருந்தேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இதில் முறையீடு சமர்ப்பித்தல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்போ இந்த முறையீடு சமர்ப்பித்தலுக்கு 3 மொழிகளிலும் சமர்ப்பிக்க முடியும். நீங்கள் பார்வையிடக்கூடிய இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, சிங்களம் இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது. அவை நாங்கள் இப்பொழுது தமிழ் மொழி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறபடியாக தமிழ் மொழியிலே தெரிவு செய்ய வேண்டும் எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது. அவை நாங்கள் தமிழ் மொழியை தெரிவு செய்கின்ற பொழுது அந்த மொழியிலே இருந்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் மொழி மூலமானதிலே எங்கள் சேவைக்கு வரவேற்கின்றோம், அனைத்து குடிமக்களுக்கும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல். அதிலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அஸ்வெஸ்மாவில் பதிவு செய்யப்பட்ட குடிமகனா, அதாவது அஸ்வெஸ்மாவினுடைய விண்ணப்பம் தந்து உங்களுக்கு அதுக்குரிய QR கோட் HSS தந்திருக்கப்பட்டவர் பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். விண்ணப்பிக்காதவர்களை நாங்கள் இதில் கணக்கில் இருக்க முடியாது. அதில் 2 விடயமாக இருக்கிறோம். ஒன்று, நான் அஸ்வெஸ்மாவில் பதிவு செய்யப்பட்டவர், அதாவது பதிவு செய்யப்பட்டவர் என்றால் அவருடைய பதிவு எங்களுடைய இணையதளத்தில் இருக்கிறது, அவருடைய ஹவுஸ் ஹோல்ட் இலக்கம் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, நான் பதிவு செய்யப்பட்ட குடிமகன் அல்ல. ஏனென்றால் ஒரு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு அவர் எங்களுடைய அஸ்வெஸ்ம திட்டத்திலே நன்மை பெற வேண்டிய அவசியம் இல்லை. சார், இடையில் மன்னிக்கவும், இப்பொழுது அழைப்பில் ஒருவர் வந்திருக்கின்றார், சந்தேகத்துடன் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் சார். சரி, உங்களுடைய பிரச்சனை, சந்தேகம் ஏதோ சுருக்கமாக கேளுங்கள். வணக்கம் சார், நான் லிந்துல அகரகந்திலிருந்து ஆனந்த்ராஜ் பேசுறேன். இப்போ மலையகத்தை பொறுத்தளவு ஓரளவு பாதி பேத்துக்கு தான் இந்த அஸ்வச சம்பளம் வழங்கப்படுது. பாதி பாருங்க, அரசாங்க ஊழியர்கள் சரியான முறையில் இதில் வழங்கப்படவில்லை. இப்போது பார்த்தீங்கன்னா 175% மலையகத்தை பொறுத்தளவு அஸ்வசம் கிடைக்கல. அதாவது முறையாக சில பேர்த்துக்கு கிடைக்குது, சில பேர்த்துக்கு கிடைக்கல. அதுக்கான நடவடிக்கை மலையகத்தை பொறுத்தளவு நீங்க எடுக்கணும். இது அரசாங்க கோரிக்கையா வைக்கிறேன் நான். சரி.
உண்மையிலே நாங்கள் இந்த மலையகத் பொறுத்தவரையிலே முதலாவது கட்டத்திலே மிகவும் குறைந்த விண்ணப்பங்கள் கிடைத்ததுக்கு பல காரணங்கள் கூறப்பட்டது. நாங்கள் நேத்ரா மூலமாகவும் அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு உற்சாகப்படுத்தி இருந்தோம். அது மிகவும் வெற்றி அளித்திருக்கின்றது. கடந்த முறையை விட எங்களுடைய இந்த மாவட்ட ரீதியாக இருக்கின்ற தகவலிலே எங்களுக்கு நுவரெலியாவை பொறுத்தவரையிலே நுவரெலியாவிலே 59,079 விண்ணப்பங்கள் எங்களுக்கு இந்த 2வது கட்டத்துக்கு விண்ணப்பித்திருக்கிறார். இந்த 59,079 இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் 69% தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த 69% தெரிவு இந்த தெரிவுக்குழுக்கள் மூலமாக 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நான் கூறியது போல மிக வறுமையானவர்கள், அதாவது இந்த 69% என்பது 32,786 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஆகவே நீங்கள் தொலைபேசி இந்த மூலமாக கேட்கின்ற விடயத்திலே நுவரெலியா மாத்திரமல்ல, பதுள, ரத்னபுர போன்ற மாவட்டங்கள் மிகவும் அதிக அளவிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தெரிவு என்பது 2 விடயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, முதலாவதாக இதுக்கு அவர்கள் விண்ணப்பித்தல் அவசியம். விண்ணப்பித்த பின்னர் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அதாவது எண்ணீடு நடைபெறும். அவர்களுடைய தரவுகள் சேகரிக்கப்படும். இம்முறை நாங்கள் தொலைபேசி அதாவது கையடக்க தொலைபேசி மூலம் தரவுகளை திரட்டினோம். அவர்கள் வழங்கிய தகவல்களில் இருந்து எங்களுடைய இலங்கை முழுவதும் மாவட்ட ரீதியாக வறுமை கோடு புள்ளிவிவர திணைக்களத்தால் வழங்கப்பட்டது. அந்த புள்ளிவிவர திணைக்களத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த நாங்கள் சொல்கிறோம் கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்வதற்கு எப்படி ஒரு கட் ஆஃப் புள்ளி இருக்கிறதோ அதே போல் ஒரு வெட்டு புள்ளி இருக்கிறது. அந்த வெட்டு புள்ளி அடிப்படையில் தான் இந்த மாவட்டங்களுக்கு தெரிவு நடக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் கூறியது போல கொள்கை ரீதியாக எந்த விதமான தடையும் இல்லை. எவர் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு இன மத பேதமின்றி இந்த திட்டத்தில் தெரிவு செய்யறதுக்கு புள்ளிவிவர முறைமை இருக்கிறது, மிகவும் வெளிப்படையான தன்மை இருக்கிறது. ஆகவே நுவரெலியா பதுளையை பொறுத்தவரை இம்முறை அதிகமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இது தொடர்பாக முதலாவது கட்டத்தில் விண்ணப்பித்து கிடைக்காதவர்களுடைய மனக்குறைகளை நாங்கள் அடுத்த விடயமாக கதைக்க இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய அந்த அழைப்புக்கு நன்றி. உண்மையிலே 69% நுவரெலியாவில் பெற்றிருக்கிறது ஒரு நல்ல விடயம் என்று தான் நான் ஆமாம் சார். இப்பொழுது அழைப்பில் மற்றும் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நாங்கள் ஓட்டமாவடி இருந்து பேசுகிறோம். எங்களுக்கு அஸ்முசாகாசில வந்துகிட்டு இருந்தேன். இப்போ 5,000 வந்துகிட்டு இருந்தேன். அதே இப்போ 3 மாதம் முடியாச்சு அந்த காசு இல்லை. அது இல்லை, அது வெட்டுப்பட்ட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கிறது, மீண்டும் கூறுங்கள். மீண்டும் அந்த கேள்வியை கேளுங்க மாமா. இப்போ எங்களுக்கு இந்த அஸ்முசா காசு எங்களுக்கு வந்துகிட்டு இருந்தேன். அந்த காசு வந்துக்கிட்டு என்னன்னு சொன்னா எங்களுக்கு இப்போ 3 மாதம் முடியாச்சு இல்லை. மாதம் 5,000 தந்துகிட்டு இருந்தேன். 3 மாதம் முடிச்சு அந்த காசு இல்லை. அந்த காசு வெட்டுப்பட்ட காரணம் என்ன? உண்மையிலே இந்த திட்டம் உண்மையிலே இந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது 4 வகையானவர்களுக்காக திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று மிக வறுமையானவர்கள், வறுமையானவர்கள், பாதிப்புக்குள்ளானவர்கள், தற்காலிக பாதிப்புக்குள்ளானவர்கள், டிரான்சியன்சி. 3,60,000 குடும்பங்கள் கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்டதற்காக தற்காலிகமாக மிகவும் ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் அவர்களுக்கு 2023 ஜூலையிலிருந்து டிசம்பர் வரையும் வழங்குவதற்கு ஏற்பாடாக இருந்தது. பின்னர் அந்த திட்டங்களை நீடித்து வந்து அரசாங்கம் அடுத்த 2024 முழுமையாக வழங்கி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் இந்த தற்காலிக பாதிப்புக்குள்ளான 3,60,000 பேருடைய கோரிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்களுக்கு 2025 இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் அவர்கள் ஏற்கனவே கிடைத்திருந்தும் நிறுத்தப்பட்டது தொடர்பாக ஒரு மீளாய்வு செய்ய இருக்கிறோம். அந்த மீளாய்வின் பொழுது உங்களுடைய தரவுகள் மீளச் சரிபார்க்கப்பட்டு நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த மீளாய்வின் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய பிரதேச செயலக மட்டத்திலே உங்களுடைய கிராம சேவையாளர் மட்டத்திலே மீள்பார்வை செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் அதுக்கு தகுதியானவர்களாக மாறுகின்ற பொழுது கிடைக்கும். அவர் எவ்வாறு தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் மிக வறுமையானவர்களாக இருந்த தகுதியாக இருக்க வேண்டும், அல்லது வறுமையாக இருக்க வேண்டும், அல்லது பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்க வேண்டும். தற்காலிக பாதிப்புக்குள்ளானவராக இருந்தால் இந்த 2வது கட்டத்திலும் கூட அவ்வாறானவர்கள் எவரும் தெரிவு செய்யப்படவில்லை. ஆமாம், நன்றி சார். தெளிவான விளக்கம். அந்த ஏன் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அவர்கள் தற்காலிக பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு குறுகிய காலத்திற்கு மாத்திரமே கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கின்றன. அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது, கொள்கை ரீதியாக இருக்கின்றது. அதே போல் ஆனந்தராஜ் மலையக பகுதியிலிருந்து அழைப்பு ஏற்படுத்தினார். அவர் சொன்னது போல்
உண்மையில் இந்த நேத்ரா தொலைக்காட்சியிலும் கூட ஆரம்ப கட்டத்தில் மலையக மக்கள் இதில் தெரிவு செய்யப்படாததற்கு ஒரு காரணம் அவர்கள் தொழில் செய்கிறார்கள் என்ற அடிப்படையில். பின்னர் அதற்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. வறுமை நிலையில் இருந்தால் மலையக மக்களாக இருந்தாலும் அவர்கள் தொழில் செய்தாலும் கூட வறுமை நிலையில் இருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தினூடாக நலன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் தெளிவாக அறிவித்திருந்தோம். அதன்படி அவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்தன. அதன்படி நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நடைமுறை. எண்ணீட்டாளர்கள் உங்களுடைய தகவல்களை சரிபார்த்து அதன்படி அவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவார்கள். இதில் முக்கியமான விடயம், நீங்கள் விண்ணப்பதாரியாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அழைப்பில் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம். நான் அந்த அஸ்வஸ்மா சம்பந்தமா ஒரு அளவான தெளிவான அறிவோட தான் நான் இருக்கேன் சார். இருந்தும் ஒரு சில விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெளிவில்லாம இருக்கி. அஸ்வஸ்மா கொடுப்பனுங்கிறது சில பொதுமக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. இது மகுத்தாகும் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கலாம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுல பொதுமக்கள் இருக்காங்க. அது சம்பந்தமா கொஞ்சம் இந்த பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது ஏன்னு சொன்னா சமுர்த்தி கொடுப்பனவு ஒரு மரணித்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருந்த மாதிரி இந்த கொடுப்பனவு நம்ம எடுக்கலாம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அந்த பொதுமக்கள் அப்படியான ஒரு தோட்ஸ்ல இருக்காங்க. சோ அது சம்பந்தமாகவும் ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க சார். ஆமா, உங்களுடைய பெயர், நீங்க என்ன செய்றீங்கிறது ஒரு சொல்லி விடுங்க. நான் இது அம்பாறை மாவட்டம் சாய்நமரில். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் தௌஃபிக். தௌஃபிக். சரி சார், தௌஃபிக்குடைய நன்றி. நீங்கள் கேட்பது ஒரு நல்ல பொதுவான விடயம், பலருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயம். உண்மையிலே 2022ஆம் ஆண்டு வரைக்கும் சமுர்த்தி திட்டம் என்பது மாதாந்தம் 2500 ரூபாய் இவ்வாறானவர்களுக்கு காசு கொடுப்பனவாக வழங்கப்பட்டு வந்தது. பின்பு அதனுடைய வறுமை நிலையை கணிப்பீடு தொடர்பாக பல்வேறு சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி அவருடைய ஆலோசனைக்கு அமைவாக, அதாவது வருமானத்தை மட்டும் வைத்து வறுமையை தீர்மானிப்பது தவறு, அதாவது மொனிட்டர் பவர்ட்டி என்று பொதுவாக சொல்வார். அதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. அவருடைய மாத வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துக்கு குறைந்தவர்களை வறுமையானவர்களாகவும், மாத வருமானம் கூடுதலாக அதுக்கு மேற்பட்டு அவர்கள் காட்டியிருந்தால் அவர்களை வறுமையற்றவர்களாகவும் காட்டப்படுவார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் உங்களுடைய மலையகம். மலையகத்தை பொறுத்தவரையிலே சமுர்த்தி திட்டம் கிடைக்கவில்லை. ஏன்? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட உதாரணம் எடுப்போம், 2500 ரூபா மாத வருமானம் இருந்தால் அவர் வறுமைக்கு உட்படாதவர். 2050 குறைவாக இருந்தால் தான் வறுமை. உண்மையிலே மலையகத்தை பொறுத்தவரை அவருடைய நாளாந்த கூலித்தொகையை பார்க்கின்ற பொழுது அது 10,000 15,000 இருக்கலாம். ஆனால் இப்பொழுதுள்ள உலக நடைமுறையின்படி அதாவது மல்டி டிப்ரைப் ஸ்கோர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பல்வேறு குறிகாட்டிகள். வறுமைக்காக வருமானம் மாத்திரம் ஒரு குறை அல்ல. உண்மையிலே அவர்களுக்கு வீட்டு வசதி இருக்க வேண்டும், அவர்களுடைய மலசெலகூட வசதி இருக்க வேண்டும், நல்ல குடிநீர் வசதி இருக்க வேண்டும், அவர்களுடைய உடல் நோய்களை பற்றி பார்க்க வேண்டும். வலது குறைந்தவர்கள் இருக்கிறார்களா, நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களா, பல்வேறு விடயங்கள். அதாவது 22 குறிகாட்டிகளை அடிப்படையாக வைத்து கல்வி முறைமை கூட, அதாவது அவர்கள் இந்த பாடசாலைக்கு செல்லாதிருந்தால் அவர்களுக்கு புள்ளி இருக்கிறது, அதாவது காப்புத்தா சாதனத்துக்கு குறைவாக படித்தவர்களுக்கு புள்ளி இருக்கிறது. இவ்வாறாக 22 குறிகாட்டிகளை கணிப்பீடு செய்துதான் இந்த வறுமை நிலை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் என்பது சமுர்த்திக்குரிய மாற்று திட்டம் அல்ல. சமுர்த்தி என்பது அவர்களை வலுவூட்டுகின்றது. உண்மையிலே இன்று அரசாங்கம் 2 மணிக்கு ஒரு தேசிய திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த வலுவூட்டல் தொடர்பாக அதுக்குரிய அமைச்சு அதாவது கிராமிய அபிவிருத்தி, சமூக வலுவூட்டல் பாதுகாப்பு, அதாவது சமூக பாதுகாப்பு அமைச்சு, சமூக பாதுகாப்பு வலுவூட்டல் அமைச்சு சமுர்த்தி ஊடாக வலுவூட்டல் வழங்க இருக்கின்றது. இந்த அஸ்வஸ்ம என்பது ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணம். அதாவது அவர்களுடைய நாளாந்த அத்தியாவசிய மருந்து செலவுகள், உணவு செலவுகளை ஈடு செய்ய முடியாத மிகவும் பாதிப்புக்குள்ளான வறியவர்களாக இருக்கலாம், மிக வறியவர்களுக்கு அவர்களை கை தூக்கி விடுவதுதான் இது மூலமாக வறுமையை முழுதாக ஒழிக்கக்கூடிய திட்டம் அல்ல. வறுமை ஒழிப்பு திட்டம் என்பது அவருடைய வாழ்வாதாரத்தை வளம்படுத்துவதற்கு அது சமூக திட்டங்கள் ஊடாக இன்று நடைபெற இருக்கின்ற பிரஜாசக்தி திட்டத்தின் ஊடாகத்தான் இந்த வறுமை ஒழிப்பு நடைபெறுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பவரை நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்ப்பது போன்று அவருக்குரிய வைத்தியம் செய்து அவரை உழைப்பாளியாக மாற்றுவது அந்த வைத்தியசாலையின் பொறுப்பு. அவை அது சமுர்த்தி என்பது ஒரு வைத்தியசாலை போல, நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் போல. உடனடியாக அவர்களுக்கு இன்று சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தற்காலிக கொடுப்பனும் அது கூட வருடாந்தம் மீளாய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தான் வழங்கப்பட இருக்கின்றன. இப்போ ஏற்கனவே சமுர்த்தி போல 20 வருடம் தொடர்ந்தவர்கள் சமுர்த்தி பெற்றுக் கொண்டிருந்தால் அவ்வாறு வழங்குறதுக்கு இங்கே இடமில்லை. இது ஒவ்வொரு வருடமும் 12 மாதத்துக்கு ஒருக்கால் சுழற்சி முறையிலே தரவு மீள்பார்வை இடப்பட இருக்கிறது.
தெளிவான விளக்கம். உண்மையில் இது ஒரு இடைக்கால கொடுப்பனவு, அதாவது குறுகிய காலத்திற்கு அவர்களுடைய வறுமையிலிருந்து மீளுவதற்கு நாங்கள் அவசரமாக வழங்கும் ஒரு செயற்திட்டம். இப்பொழுது அழைப்பில் மற்றும் ஒருவர் காத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அழைப்பு வருகிறது. இருந்தாலும் இந்த நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய காரணத்திற்காக அனைத்து அழைப்புகளையும் மேற்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஒரு அழைப்பு நான் இதிலே இவர்களுடைய தகவல் கொடுக்க முன்பதாக ஒன்று கூறுகின்றேன். 1924 என்று எங்களுடைய ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே சகல பதில்களையும் எதிர்பார்ப்பது சாத்தியமில்லாவிட்டால் உடனடியாக 1924 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். அது நேற்று முன்றும் மிகவும் ஒரு அதிக அழைப்புகள் வருவதாக கூறியிருந்தார்கள். நீங்கள் அதாவது அலுவலக நேரத்திலே 9 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் 1924 எங்களுடைய அவசர இலக்கத்துக்கு அழைத்து தமிழ் மொழியிலே விளக்கங்கள் கேட்டால் இதே போல நான் கூறிய விளக்கங்களும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான விவரங்களை அவர்களே நேரடியாக கணனியிலே பார்வையிட்டு உங்களுக்கு தரவுகளை தருவார்கள். ஆகவே நீங்கள் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. 1924க்கு இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அழையுங்கள். ஆமாம், இப்பொழுது அழைப்பில் காத்திருப்பவர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் எங்களோட அம்மாவுக்கு அசைஸ்மெண்ட் இருந்துச்சு 1 வருஷம் போல சார். அப்ப அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுனால அந்த 1 வருஷம் காசு அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்கு. அதை நாங்க கேட்கறதுக்கு அது இப்ப எடுக்கல, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க சார். அதை பத்தி சார் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். உண்மையிலே அவர் உங்களுடைய அந்த அம்மா ஒரு தனி குடும்பமாக பதிவு செய்யப்பட்டு அவர் தனியாக வாழ்வதாக நன்மை பெற்றிருந்தால் அவர் இறக்கும் வரைக்கும் உள்ள கொடுப்பனவு அவருக்கு தகுதியானவர். அவருடைய இறுதிச் சடங்குகள் அல்லது அவருடைய நலன்களை யார் அவதானித்தார்களோ அவர்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு பிரதேச செயலங்களால் முடியும். அவர் இறக்கும் வரைக்கும். அவர் இறந்த பின்னர் அவர் ஒரு தனியாளாக குடும்பமாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் இறந்த தேதிக்கு பின்னர் வருகின்ற மாதங்களிலே அந்த கொடுப்பனவு அவருமே பெற்றுக்கொள்ள முடியாது. இது பொதுவாக ஓய்வூதியர்களாக இருக்கலாம், ஏனைய நன்மைகள் திட்டங்களாக இருக்கலாம். இறந்தவர்கள் ஒரு தனி குடும்பமாக இருந்தால் நான் கூறுவது பொருந்தும். மாறாக ஒரு மூவருள்ள குடும்பத்திலே ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய விண்ணப்பதாரி இறந்து விட்டார், ஏனைய இருவர்கள் இருக்கிறார்கள், அவர் இந்த திட்டத்துக்கு தொடர்ந்து தகுதியானவர். அவ்வாறானவர்கள் இறந்தவருடைய இறப்பு பதிவு புத்தகத்திலே இருக்கின்ற அந்த பிரதியை வழங்கி, அதாவது பிரதேச செயலகத்திலே அதை சான்றுபடுத்தி அதன் பின்னர் அங்கே இருக்கக்கூடிய இருவரில் எவர் பொருத்தமானவரோ அவருக்கு அந்த கொடுப்பனை வழங்குறதுக்கு ஏற்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே தனி குடும்பமாக இருந்தால் அவர் தொடர்ந்து பெற முடியாது என்பது உண்மை. ஒரு குடும்பத்திலே ஒருவர் இறந்து ஏனையவர்கள் இருக்கிறார்கள் அந்த திட்டத்துக்கு அவர்கள் பொருத்தமானவர்களாக இருந்தால் இறந்தவருடைய இறப்பு பத்திரத்தை கொடுத்து ஏனையவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் சொன்னது போல 1 மணி நேரத்தில் தொலைபேசியினூடாக தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஆகவே 1924 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக கிழமை நாட்களில் 10 மணியிலிருந்து 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அழைக்கலாம். அது சில வேளை அதிக அழைப்புகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் காத்திருக்கும் நேரம் அதிகமாக இருக்க முடியும். இந்த நாட்களிலே கூடுதலாக அவ்வாறு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதை அழைத்துகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் மொழியிலே அதை வழங்க தயாராக இருக்கின்றார். ஆமாம். அடுத்ததாக சார், இந்த நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் விசேட தேவையுடையோர், அதே போல மூத்த பிரஜைகளுக்கான சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது தொடர்பான உண்மையிலே நாங்கள் இப்பொழுது இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய திட்டங்கள் வழங்குகின்ற பொழுது இந்த வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு காசு கொடுப்பனவு வழங்குவது போல முன்பு சமூக சேவை திணைக்களங்களாலே வழங்கி வந்த, அதாவது நீங்கள் கூறியது போல முதியவர்களுக்கான கொடுப்பனவு, அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு, அடுத்ததாக நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்ட, அதாவது அறியப்படாத கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவுகள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது 2 முறையாக. அதாவது அஸ்வெஸ்ம நன்மை பெறுகின்ற ஒரு குடும்பத்திலே 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருந்தால் அந்த அஸ்வெஸ்ம தரவுத்தளத்தின்படி 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அஸ்வெஸ்ம வழங்குகின்ற வங்கி கணக்கு ஊடாக முதியோர் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னொரு வகையானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏற்கனவே முதியோர் கொடுப்பனவு பெற்று வருகிறார்கள், ஆனால் அஸ்வெஸ்ம நன்மை திட்டத்திலே சேராதவர்கள். அவர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் வரைக்கும் தான் வழங்கப்பட அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. நாங்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தோம்,
அதாவது வறுமைக்குட்பட்டவர்கள் யாவருக்கும் அஸ்வஸ்ம திட்டம் இருந்தால் உண்மையிலே அவர்கள் இதில் விண்ணப்பித்திருக்க வேண்டும். அது அதாகவே 2 விதமாக இந்த வருடம் வழங்கப்படுகிறது. அடுத்த தை மாதத்திலிருந்து அஸ்வஸ்ம நன்மை பெறுகிற முதியவர்கள் தான் இந்த முதியோர் கொடுப்பனவு பெற இருக்கிறார்கள். அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தும். இரண்டாவதாக நீங்கள் கேட்டது போல மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு தற்பொழுது எங்களாலே பிரதேச செயலங்கள் ஊடாக பிரதேச செயலத்தில் இருக்கின்ற சமூக சேவை உத்தியோகத்தர் அல்லது அது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகளுக்குரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஊடாக காசு வழங்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக எங்களுடைய அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு தொழில்நுட்ப திட்டம் தான் இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், IWMS சொல்கிறோம். அதை நாங்கள் இப்பொழுது அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த 2025 டிசம்பர் முன்னதாக இந்த மீளாய்வு செய்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய தரவுகள் எங்களாலே சேகரிக்கப்பட இருக்கின்றது. சேகரிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த கொடுப்பனவு எங்களுடைய அஸ்வஸ்ம நன்மை பெறுபவர்கள் கூடமாக வங்கிக்கு நேரடியாக வைப்பிலிடப்படும். அடுத்ததாக இந்த கிட்னி பாதிக்கப்பட்ட CKDU அவர்களுக்கும் இதே நடைமுறை தான். இப்பொழுது நாங்கள் பிரதேச செயலகங்களூடாக வழங்கி வருகின்றோம். அவர்களுடைய தகவல்கள் எங்களாலே மீள சேகரிக்கப்பட்டு ஆவணி மாதத்துக்கு முன்னதாக சேகரிக்கப்பட்டு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் 2025 டிசம்பருக்கு முன்னதாக இந்த மாற்றுத்திறனாளிகள் கிட்னியில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய இப்பொழுது காசாக வழங்குகின்ற அந்த கொடுப்பனவுகளை நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக வைப்பிலிடக்கூடிய திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம். ஆகவே 2026ஆம் ஆண்டு அஸ்வஸ்ம நன்மை கிடைக்கிற ஒரு குடும்பத்திலே 3 வகையானவர் இருந்தால், அதாவது அவர் ஒரு அஸ்வஸ்ம மிக வறிய குடும்பமாக இருந்தால் 17,500 ரூபா கிடைக்கும். அதே போல் அவர்கள் மாற்றுத்திறனாளி இருந்தால் அந்த 7,500 ரூபா கொடுப்பனவு கிடைக்கும். அதே போல் அவர்களுடைய வீட்டிலே ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டிருந்தால் 3 கொடுப்பனவும் அந்த அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட வங்கி கணக்குக்கு வைப்பிலிடப்படும். ஆகவே உண்மையிலே எங்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் நோக்கம் வறுமையானவர்கள் தங்களால் வாழ்வாதாரத்தை உழைத்து செயற்படுத்த முடியாத மிகவும் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களையும் மக்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் இந்த உலக வங்கியால் வழங்கப்படுகின்ற இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்திலே நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். இதை ஒழுங்குபடுத்துவது நலன்புரி நன்மைகள் சபை. நலன்புரி நன்மைகளுடைய சட்டத்தின் பிரகாரம் தான் இந்த திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தெளிவான விளக்கம் சார். இப்பொழுது முதியவர்கள் நாங்கள் இந்த 3 பிரிவினரை பார்த்தோம். விசேட தேவையுடையோர்கள், அதே போல் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியோர். இந்த 2, அதாவது விசேட தேவையுடையோர், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த முதியவர்களுடைய கொடுப்பனவு விடயத்தை பார்க்கும் பொழுது இந்த முறை கொடுப்பனவை பெறும் முதியோர் ஒருவர் 69-70 வயது ஆகிறது. இவர் அடுத்த அந்த ஒரு கட்டமாக ஒரு வருடத்துக்கு நடைபெறும் அடுத்த முறையும் அவர்கள் இந்த முழுசாராரும் விண்ணப்பிக்க வேண்டுமா? உண்மையிலே நாங்கள் கூறியது போல ஏன் நாங்கள் இந்த திட்டங்களை ஒரு இணையதளத்தினூடாக, அதாவது இன்டர்நெட் வசதி ஊடாக செய்கிறோம் என்றால் அவருடைய தரவு, இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே நேற்று வரைக்கும் 69 வரைக்கும் வந்தவர் அவருடைய பிறந்த நாள் என்று 70வது. எங்களுடைய திட்டத்தின் பிரகாரம் அவருடைய 70வது பிறந்த நாளுக்கு பின்னர் எங்களுடைய திட்டமே அவரை தெரிவு செய்யும் முதியவர் கொடுப்பனவுக்காக. ஆனால் அவர் அஸ்வஸ்ம நன்மை பெறுகிற பட்டியல் இருந்தால்தான் எங்களுடைய பிறந்த தேதியின் பிரகாரம் எங்களுடைய இந்த இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தானாகவே அந்த திட்டத்தை தெரிவு செய்யும். இது ஒரு நன்மை. இல்லையென்றால் நீங்கள் 70 வயது வந்த பின்பு தான் நீங்கள் விண்ணப்பம் நிரப்பி கிராம சேவையாளர் பிரதேச செயலாளர் சென்று சந்திக்க வேண்டும். இப்பொழுது அஸ்வஸ்ம நன்மை பெறுவப்படுவது எங்களுடைய திட்டமே அவர்களை தெரிவு செய்யும். அதாவது எங்களுடைய திட்டம் அதுக்கேற்ற மாதிரி தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. அஸ்வஸ்ம நன்மை பெறுபவர் உதாரணமாக கணவனுக்கு 70 வயது பெற்றுக்கொண்டிருக்கின்றார், மனைவி நேற்று தான் 70 வயதுக்கு வந்தவராக இருந்தார், அவர் நேற்றிலிருந்து அந்த 70 வயது கொடுப்பனவுக்கு அவர் வங்கிக்கு தெரிவு செய்யப்படுவார். இவர் எந்த விதமான வங்கி கணக்கும் திறக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அவருடைய கணவருக்கு கிடைக்கின்ற அஸ்வஸ்ம கொடுப்பனவோ முதியோர் கொடுப்பனவுக்கு மனைவியின் கொடுப்பவும் கிடைக்கும். இதில் ஒரு சமூக ரீதியாக ஒரு தர்க்கம் இருக்கிறது. முதியவர்களுக்கு இதுவரை அவர்களிலே கைகளிலே தானே நீங்கள் காசு கொடுத்தனீர்கள், இப்பொழுது பொதுவான எல்லா குடும்பத்தின் வங்கி கணக்கில் வைப்பதால் சில சமூக சச்சரவுகள் இருப்பது. உண்மையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்பம் என்பதனுடைய வைரவிலக்கணம் ஒரு வீட்டிலே ஒரே இடத்திலே சமைத்து ஒரு வருமான செலவுகளை வைத்தால் அது குடும்பம். பின்னராக அதை நாங்கள் அப்பாவினுடைய வருமானம் அப்பாவுக்கு, மகனுடைய வருமானம் மகனுக்கு, அம்மாவினுடைய வருமானம் என்று செலவழிப்பது ஒரு தவறு. அவை அவர்கள் குடும்பமாக இருக்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துக்குரிய வரவு செலவில் தான் வைக்கப்படும். மற்றது அந்த ஒரு முதியவர் அந்த வங்கி கணக்குக்கு காசு எடுப்பதற்கோ அல்லது தபாலகத்துக்கு செல்ல வேண்டிய அசௌகரியங்கள் இல்லாமல் போகிறது. அதை மக்கள் அது உண்மையிலே பிரதேச மட்டங்களில் இருக்கிற சமூக சேவை உத்தியோகத்தர்கள், சமூக சேவை நிறுவனங்கள் இவ்வாறான மக்களை வலுவூட்டுகின்ற,
அவர்களுக்கு இந்த தெளிவுறுத்தலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே ஒருவருடைய வங்கி கணக்கு கிடைக்கின்ற பொழுது அவர் அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இதை நாங்கள் மக்களுக்கு இந்த செய்தியூடாக தெரிவிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் சிலர் கூறினார்கள், முன்பு முதியவற்றை கையில் காசு கிடைத்தது, இப்பொழுது அந்த கொடுப்பனவு இன்னொருவருக்கு அவருடைய குடும்பத்தில் கிடைக்கிற பொழுது சில சச்சரவு இருப்பதா? அது உண்மையிலே அது 1-2 வீதம் இருக்கலாம். ஆனால் அதுகளை பலப்படுத்த வேண்டியது அந்தந்த பிரதேச செயலகத்தில் இருக்கிற அது தொடர்பான அலுவலர்கள் தான் நாங்கள் நினைக்கின்றோம். பொதுவாக சார், இப்பொழுது ஒரு குடும்பமாக நீங்கள் உங்களுடைய வரைவிலக்கணத்தின்படி குடும்பமாக இருப்பவர்கள் பொதுவாக திருமணம் முடித்து விட்டால் அந்த பிள்ளைகளும் அந்த பெற்றோரும் ஓரளவு வேறு அல்லது பிரிந்து அல்லது தூர செல்லும் ஒரு நிலை காணப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய அந்த கணிப்பீட்டின்படி ஒரு குடும்பமாக பார்த்து மகனுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்படும் பொழுது உரிய, நீங்கள் அதே சொன்னதுதான், அதே விடயம், இதை எப்படி நாங்கள் கண்காணிக்கின்றோம்? உண்மையிலே நாங்கள் எங்களுடைய இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய சட்டத்திலே ஒரு குடும்பத்துக்கு வரவிலக்கணம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். உண்மையில் குடும்பம் என்பதற்கு வரவிலக்கணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு சமையல், ஒரு குசினி இருந்து அதிலே எல்லாரும் சமைத்து சாப்பிட்டால் ஒரு குடும்பம். ஒரே வீட்டில் இருக்கிறோம், 2 சமையலறை இருக்கிறது, 2 பேரும் தனித்தனியாக சமைத்தால் 2 குடும்பம். அது இங்கே நாங்கள் வருமானங்களையும் எடுத்து ஒரு இடத்திலேயே சமைத்து எல்லாரும் சாப்பிட்டால் நாங்கள் அது ஒரு குடும்பமாக எடுக்கிறோம். சில வேளை இப்போ உதாரணமாக மலையகத்தை பொறுத்தவரை நான் விசேட சலுகை வழங்கியிருந்தோம், சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், லயன் முறையிலே சில வேளை அங்கே ஒரு வீட்டு ஒரு அறை இருக்கும், அல்ல 2 அறை இருக்கும், 2 குடும்பம் இருக்கும். ஆனால் 2 குசினி இருந்தால் அது நாங்கள் ஆட்சேபிக்க மாட்டோம். மலையகத்தை பொறுத்தவரையிலே அவர்களாகவே பிரகடனம் செய்தால் நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஆனால் 2 குடும்பம் என்று சொன்னால் மலையகத்துக்கு மட்டும் அந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த வாழ்க்கை முறை அப்படி. கிராமிய முறைகளை பொறுத்தவரையிலே ஒரு குடும்பம் என்பது ஒரு குசினியிலே சமைத்து ஒரு நேரமாக சாப்பிடக்கூடிய வாழ்க்கை முறை இருந்தால் அவர்கள் ஒரு குடும்பம். நிலையை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த முறை தகவல் சேகரிக்கப்பட்ட பொழுது எல்லோரும் பொதுவான மனப்பான்மை இருக்கிறது, அரசாங்கம் தார உதவிதானே, ஏன் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள மேக்சிமம் முயற்சி. நாங்கள் எங்களுடைய இந்த முறையோட திட்டத்திலே நாங்கள் ஒப்பீடு செய்தோம். தேர்தல் திணைக்களத்திலான பதியப்பட்ட குடும்ப விவரங்கள் இருக்கிறது. நாங்கள் இந்த தேர்தல் திணைக்களத்துடன் ஒப்பந்தம் செய்து அவர்களுடைய தரவுகளை நாங்கள் பார்வையிட வசதி செய்திருக்கின்றோம். அவை அந்த தரவுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிலர் தனித்து அம்மா பதிந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தேர்தல் திணைக்களத்தினுடைய வரவிலக்கணத்தில் போய் அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு குடும்பமாக பதிவு செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. சிலர் இது உண்மையிலே அரசாங்க நிதி என்பது உண்மையானவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை உருவகப்படுத்தி அதை ஒரு தவறான முறையில் பெறுபவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தக்கூடாது, ஊக்கப்படுத்தவும் சரியில்லை. இது தொடர்பாக மக்களை நாங்கள் தெளிவூட்ட வேண்டியது இருக்கின்றது. என்றால் இது மக்களுடைய வரிப்பணம். நாங்கள் கடன் எடுத்தாலும் சரி, இந்த வரிப்பணத்தை நாங்கள் விரயம் செய்ய முடியாது. உண்மையானவர்களைத்தான் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய திட்டம் இருக்கிறது. ஆகவே குடும்பங்களை வரவிலக்கணம் செய்கின்ற பொழுது சரியான விளக்கத்தோடு நீங்கள் குடும்பமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும், மாற்றுக்கிறது இல்லை. சார், இது நீங்கள் சொன்னது போல் இது மக்களுடைய வரிப்பணம் நலிந்த மக்களுக்காக நாங்கள் ஒரு திட்டமாக வழங்குகின்றோம். அதிக அளவிலான மோசடியாகவும் பெறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் தான் தெரிவு செய்யும் அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது மேன்முறையீடு ஆட்சேபனை அதிக அளவில் வருகிறது. அதாவது பொருத்தமற்றவர்களுக்கு, அதாவது நலிவடையாத அல்லது சமூகத்தில் ஓரளவு நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் கிடைக்கிறது என்று பரவலாக கடந்த முறையும் கூட குற்றச்சாட்டுகள் இருந்தன. இதற்கு எந்த இடத்தில் தவறு இருக்கிறது? ஏனென்றால் இந்த திட்டம் வெளிப்படையாக முன்னெடுக்கப்படுகிறது, அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள், சிலருக்கு அந்த நன்மைகளும் கிடைக்கப்பட்டது. அங்கு எங்கு தவறு இழைக்கப்பட்டிருக்கின்றது? திருத்திக் கொண்டால் அடுத்த முறை நாங்கள் நிச்சயமாக. உண்மையிலே இந்த தரவு சேகரிப்பது என்பது மிகவும் முக்கியமான தொழில்நுட்ப ரீதியான விடயம். ஒவ்வொருவருடைய தரவுகளும் வழங்கப்படுகின்ற பொழுது உண்மையான தரவுகளின் அடிப்படையில் தான் புள்ளிவிவரம் வழங்கப்படுகிறது. இந்த புள்ளியிட திட்டம் என்பது மாற்றப்பட முடியாது. தரவுகள் மாற்ற புள்ளிவிவரம் மாறும் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே உண்மையிலே நீங்கள் கேட்டது போல கடந்த முறையிலே நாங்கள் இந்த தரவு சேகரிப்பதற்கு அரசு அலுவலர்கள் ஈடுபடவில்லை, தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக ஈடுபடவில்லை. ஆனால் இந்த 2வது கட்டத்திலே சகல விடயங்களுமே அரசு அலுவலர்களால் தான் சேகரிக்கப்பட்டது. சில இடங்களிலே கிராம அலுவலர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள், சில இடங்களிலே கிராம அலுவலர்கள் ஒத்துழைப்பு வழங்காத இடங்களிலே எங்களுடைய அதாவது பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாத இடத்திலே சமுத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை தரவுகள் பொதுவாக சிறப்பாக சேகரிக்கப்பட்டிருக்கிறது. தரவுகளில் தவறு இருந்தால் தெரிவும் தவறாக இருக்கும். ஆனபடி தான் நீங்கள் இப்பொழுது இந்த எங்களுடைய தொலைக்காட்சியிலே நாங்கள் காட்ட விரும்புகிறோம்.
ஒருவருடைய தவறானவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் எப்படி ஆட்சேபிப்பது? நாங்கள் ஏற்கனவே இந்த திரையிலே பார்த்தோம். நீங்கள் அதை கேட்கலாம், நீங்கள் ஒரு ஆட்சேபனை தெரிவிப்பதாக இருந்தால் எவ்வாறாக ஆட்சேபனை தெரிவிப்பது? நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு தவறானவர், இவர் உண்மையிலே வருமானம் கூடியவர், ஆனால் இவரை வறியவருக்காக அஸ்வஸ்ம திட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு அளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது என்றால், முதலாவது கட்டத்திலே தரவுகள் சிறப்பாக சேகரிக்கப்படவில்லை. அதனுடைய குறைபாடாக சிலர் தவறான தகவல்களை கொடுத்து தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். இம்முறை நாங்கள் அதை தவிர்த்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த திரையிலே நாங்கள் காட்ட முடியுமா என்றால் காட்டலாம். அதாவது நீங்கள் அவ்வாறு உங்களோட கிராமத்திலே சமூக ரீதியாக ஒரு தவறானவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் எவ்வாறு முறையீடு, அதாவது ஆட்சேபனை தெரிவிப்பது. இப்பொழுது பாருங்கள், திரையிலே இருக்கப்படுகின்ற இந்த இதிலே உங்கள் தொலைபேசி எண்ணை உள்ளிடவும். உதாரணமாக இப்பொழுது நாங்கள் இதில் யார் இந்த ஆட்சேபனை தெரிவிக்க போகிறார், இப்பொழுது நாங்கள் உங்களுடைய இலக்கத்தை வேணுமென்றால் நீங்கள் இதில் டைப் செய்யலாம், இல்லை என்னுடைய இலக்கத்தை தெரிவு செய்தால் அந்த இலக்கத்துக்கு எங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நாங்கள் இதில் தெரிவிக்கின்ற பொழுது அதில் இருந்து தான் அந்த ஆட்சேபனைக்குரிய படிவம் திறக்கப்படுகிறது. அவை அந்த படிவம் திறக்கப்படுவதற்கும் நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வாறு இல்லாவிட்டால் யார் இந்த தரவை தந்தவர் என்றதுக்கு எங்களுக்கு ஒரு விதமான இது. ஆனால் நாங்கள் தரவுதாரவை தன்னுடைய பெயரை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தான் ஒன் டைம் பாஸ்வேர்ட் போகிறது. இப்போ தொலைக்காட்சி என்றபடியாக நாங்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களை எல்லாருக்கும் பிரசுரப்படுத்துறது நல்லமல்ல. அவை அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அவருடைய ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அதுக்குரிய படிவங்களை நாங்கள் இதில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அவை அவ்வாறான ஆட்சேபனைகளை நாங்கள் வரவேற்கிறோம். அவ்வாறாக தவறானவர்கள் தெரிவு செய்யப்படுவதை ஊக்கப்படுத்த வேண்டாம். அது ஒரு சமூக பொறுப்பு. ஏனென்றால் ஒருவர் ஏமாற்றி இந்த காசை எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அவை அவ்வாறாக இருந்தால் சமூகப்பட்ட நிறுவனங்கள் அல்லது அது தொடர்பான ஆர்வலர்களை நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் இந்த ஆட்சேபனையை தெரிவியுங்கள். அதுதான் இதை நாங்கள் சீர்திருத்துறதுக்கு ஒரு நல்ல முறையாக இருக்கும். நீண்ட காலத்திலே அது மேலும் மேலும் நாங்கள் சீர்திருத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆட்சேபனைகள் அதே போல் நான் ஏற்கனவே கூறியது போல் உங்களை பற்றின உங்களுடைய அதாவது ஆட்சேபனைகள் மாத்திரமல்ல, அப்பீல் மேன்முறையீடுகளையும் நீங்கள் இதில் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கணும். இன்னொரு விடயத்தையும் இதில் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இம்முறை நாங்கள் இந்த ஆன்லைன் மூலம் இந்த தரவுகளை மக்கள் வழங்குறதுக்கு வசதிப்படுத்துவதற்காக பிரதேச செயலகங்களிலும் கூட ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். அதை விட உங்களுக்கு தெரியும், பிரதேச செயலக மட்டத்தில் விதாதா சென்டர், அதாவது விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சின் கீழே ஒவ்வொரு பிரதேச செயலக மட்டத்திலும் விதாதா நிலையங்கள் இருக்கின்றன. அது அநேகமாக பிரதேச செயலாளரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அங்கு சென்றால் நாங்கள் அந்த விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சினுடைய செயலாளருடைய எங்களுடைய தலைவர் அவர்கள் கலந்துரையாடி நேற்றிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அங்கு சென்றும் இந்த விவரங்களை பதியலாம் என்ற தகவலை கூறுது. உண்மையில் உங்களுக்கு பூரண தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். மேலதிக தகவல்களுக்கு 1924 என்ற தொலைபேசி இலக்கத்தை வார நாட்களில் 9 மணி முதல் 4:30 வரை அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம். இணையதளத்தினூடாக நேரடியாக முறைப்பாடு செய்வது அல்லது ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு நீங்கள் சொன்னது போல விதாதா வள மைய நிலையத்தின் உதவியை நாடினால் நேரடியாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு சபையினால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் உரியவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுடன் இது ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு உள்ளவர்களுக்கு உடனடியாக மீள்வதற்கு அல்லது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் முன்னெடுக்கப்படுகிறது. நீண்ட நாட்கள் அதனை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளவர்கள் அது தவிர்க்க வேண்டும், அது முடியாது. அதே போல வளமானவர்கள் அதனை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். அந்த வகையில் அதிக அளவிலான விடயங்கள் பேச வேண்டியிருந்தாலும் கூட நேரம் போதாமை காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நிலை காணப்படுகிறது. நிதியமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் திரு US சந்திரகுமாரன் அவர்கள் கலையகம் வந்து சிரமத்தை பாராமல் கலையகம் வந்து பல தெளிவான விளக்கங்களை தந்திருந்தார். அவருக்கும் நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ராஜா. நன்றி நேத்ரா தொலைக்காட்சி. அந்த வகையில் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கிறோம். இப்போ ஒரு சமையல் பகுதி, தொடர்ந்தும் 2வது நேர்காணல் பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில்